அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவனோட அழைப்பு இல்லாம யாராலையும் அவனோட சன்னதியை நெருங்கவே முடியாது. ஆனா இந்த சிவன் பெயிண்டிங்கை வரைஞ்சதுனால கனடால இருக்கிற நானு இந்தியால இருக்கிற ராமேஸ்வரம்க்கு போனேன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த சிவன் பெயிண்டிங்கை நான் இந்த வருஷம் சிவராத்திரிக்காக வரைஞ்சிருந்தேன். ஆனா அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சு முடிச்ச அப்புறம் என்னோட லைஃபே தலைகீழா மாறி போயிடுச்சு. அது எப்படின்னா, ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு கனவு. அந்த கனவுல நான் ஒரு பெரிய பிரிட்ஜ் மேல நிக்கிறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடல். எனக்கு ரைட் சைட்ல தூரமா ஒரு ஐலாண்ட் தங்கம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கு. உத்து பார்த்தா அது நம்ம சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர்ல ஒரு கோவில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த ஷாட்ல நான் அந்த கோவில் முன்னாடி போய் நிக்கிறேன். உள்ள போனா என்னடா இது, விஷ்ணுவும் சிவனும் மாறி மாறி இல்யூஷன்ஸ் மாதிரி எனக்கு காட்டிட்டே இருக்கேன்னு யோசிக்கிறேன். ஒரு மாதிரி குழப்பம். அப்புறம் தான் மெதுவா அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சு ஒரே ஒரு உருவம் மட்டும் தெளிவா தெரிஞ்சுதுங்க. அது ஒரு சிவலிங்கம். அப்பதான் புரிஞ்சுது, ஓ இது சிவன் கோயில்னு. கூட்டத்துல நான் நின்றுட்டு இருக்கும் போது அங்க இருந்த அர்ச்சகர் என்ன மட்டும் ஸ்பாட் பண்ணி கூப்பிட்டு முன்னாடி வந்து சிவலிங்கத்துக்கு மேல தண்ணி ஊத்த சொல்றாரு. நீர் அபிஷேகம் நான் பண்றேன். அவ்வளவுதாங்க, கனவு முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில எழுந்ததும் எனக்கு ஒரே யோசனை, உண்மையிலே இப்படி ஒரு ஐலாண்ட் கோவில் இருக்கா, இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டே கூகுள் பண்ணி பார்க்கிறேன். நிறைய தேடலுக்கு அப்புறம் எனக்கு செம்ம ஷாக் ஆக்சுவலி. அந்த கோயில் நம்ம ராமேஸ்வரம் கோயில். அந்த பிரிட்ஜ் அது பம்பன் பிரிட்ஜ். அந்த கனவுல பார்த்தன அந்த ஆர்கிடெக்சர் அச்சு அசலா ராமநாத சுவாமி கோவில். ஆனா எனக்கு கன்வின்ஸ் ஆகலங்க. கோவில் உள்ள விஷ்ணு சிவன் இல்யூஷன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு தேடினப்பதான் தெரிஞ்சிச்சு, இது ஒரு உண்மையான கதை. இந்த கோவிலை கட்டினதே ராமர் தான். ராவணனை கொன்ன பாவம் தீர மண்ணை பிடிச்சு லிங்கம் செஞ்சு வழிபட்டதால தான் இதுக்கு ராமேஸ்வரம்னு பேர் வந்துதான். அதனாலதான் எனக்கு விஷ்ணுவும் சிவனும் மாறி மாறி தரிசனம் காட்டி கடைசியில சிவன்னு தெளிவா காட்டி இருக்கிறாரு போல. அந்த நிமிஷம் முடிவெடுத்தாங்க, கனடால இருக்கிற நானு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராமேஸ்வரத்துக்கு போக போறேன்னு. அடுத்த ரீல்ல நான் கனவுல பார்த்ததெல்லாம் உண்மையிலே ராமேஸ்வரம்ல பார்த்தேனா, அந்த சிவனே கனடால இருக்கிற என்ன கனவுல வந்து இன்வைட் பண்ணாரா, இல்ல இது ஜஸ்ட் ஒரு கனவான்னு